மினிட்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போது பச்சை சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் பொடி 2, அதுக்கப்புறம் மல்லி பொடி 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுக்கோங்க, மஞ்சள் 1/2 ஸ்பூனு, தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க, நல்லா தக்காளி வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா எண்ணெய் வேண்டி வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அது நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுடுங்க. நாங்கள் 2 மினிட்ஸ் வந்து பார்க்குறோம். 2 மினிட்ஸ் ஆச்சு. கரைச்சி வச்ச புளி நல்லா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி கத்திரிக்காய் தொக்கு நல்லா வந்துடுச்சு. நல்லா கத்திரிக்காய் தொக்கு லாஸ்ட்டில் செய்யும் போது கொஞ்சம் ஜாஸ்தியே இது ஸ்டவ் வச்சுக்கோங்க. ஸ்டவ் அனல் ஜாஸ்தி வைங்க, நல்லா வெந்துடும். புளி ஊற்றி இந்த மாதிரி திக்காக கிரேவி வச்சுட்டு ரைஸ் கூட சப்பாத்தி கூட நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். புளி ஊற்றி 2 நிமிஷம் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். உங்களை பார்க்குறோம். 2 மினிட்ஸில் உங்களை பார்க்குறோம். நம்ம இந்த வருஷத்தை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்னால ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சொல்லியிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் வீடியோ பண்ணியிருந்தாரு. 1 வருஷத்துக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கல. வருஷம் போக போக பல சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சி அவர் வீட்டுக்கு ஒரு கோல்டன் பட்டன் வந்துட்டேன். 2 மினிட்ஸ் ஆன பிறகு பாருங்க கைஸ், நல்லா வெந்து வந்துருக்கு. கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.